ஏன் சிலுவையிலே மரிப்பதற்காக தெரிந்து கொண்டார் என்கிற 7 காரணங்களை நான் சொல்லி நாம் செபிக்க போகிறோம். அதை நாம் தியானித்து செபிக்க போகிறோம். கண்பானவர்களே, இந்த நாட்களில் உலகம் எங்கும் ஆண்டவருடைய பாடு மரணத்தை தியானித்து வருகிறார்கள். எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பாடு மரணமானது தியானிக்கப்பட்டு வருகிறது. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கணும்? இந்த மரணத்தை உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் ஏன் நினைவு கூறுகிறார்கள்? ஒரு ஆள் மரிச்சிட்டார்னா ஒருவேளை அவங்க குடும்பத்தார் நினைவு கூறலாம், அல்லது சொந்த பந்தங்கள் நினைவு கூறலாம். அது கூட ஏதோ சில வருடங்கள் நினைவு கூறுவாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அப்படியே போயிடும். முதல் வருஷமானுச்சுன்னா அது நினைவு கூறுவதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஜப கூட்டத்தை போல வைத்து அல்லது அநேகரை கூப்பிடுவார்கள் 16வது நாள் என்று சொல்லி, அல்லது ஒரு வாரத்துக்கு பிறகு துக்க நிவர்த்தி கூட்டம் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் செய்வார்கள். அப்புறம் அந்த முதல் வருடம் வரும்போது கொஞ்சம் சிறப்பாக அதை செய்வார்கள். காலப்போக்கில் என்ன ஆகும்னா ஒரு வருடம் கடந்து போக போக அது எல்லாம் இயல்பாய் மாறிவிடும். அது வீட்டார் மட்டும் நினைவு கூறுவார்கள். அது நினைவு கூர்ந்தாலும் கூறுவார்கள், இல்லை என்றாலும் விட்டு விடுவார்கள். ஆனால் ஒருவருடைய மரணம் எல்லா தேசங்களும் நினைவு கூறப்படுகிறது, எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்த அந்த மரணம். இந்த மரணத்தினுடைய விளைவு என்னவென்றால் ரட்சிப்பை அது கொண்டு வந்தது. இந்த மரணம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக அது மிகப்பெரிய ரட்சிப்பை அது நமக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ரட்சிப்புக்காக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்த மரணம் ஒரு தற்கொலை அல்ல. அவருடைய மரித்த மரணம் ஒரு விபத்து அல்ல, அல்லது வியாதிப்பட்டு மரித்தார் என்பது அல்ல. அவருடைய மரணம் ஏதோ தற்செயலாய் நடந்தது அல்ல. இந்த மரணம் பிதாவினால் நியமிக்கப்பட்ட அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்ல, ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவரை யாரும் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. கடவுளை யாராவது கொல்ல முடியுமா? கடவுளை யாராவது கொல்ல முடியுமா? முடியாது. அப்படி எப்படி கொல்ல முடிந்தது என்றால் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் கொல்லப்பட்டால் தான் இந்த மக்களுக்கு ரட்சிப்பு வரும் என்பதற்காக தன்னையே கல்வாரி சிலுவையிலே தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அதை தான் நம் பலி என்று சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து தன்னை என்னவா ஒப்பு கொடுத்தாரா? பலியாக ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, பலியாக, தம்மை பழுதற்ற பலியாக. என்ன பலியா? பழுது இல்லாத ஒரு பலியாக அவர் தன்னை சிலுவையில் என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததினால் வந்த காரியங்கள் என்ன, ஒப்பு கொடுத்ததினால் வந்த நன்மைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒருவர் மரித்ததினால் இவ்வளவு காரியங்கள் உண்டா? ஒருவர் மரித்ததினால் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டா? இந்த உலகத்திலேயே ஒருவர் மரித்தார், அதன் பிறகு வந்த ஆசீர்வாதங்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மரணம் உண்டுதான். அவருடைய மரணம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அவர் மரித்த போது அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்தார். பிசாசு நினைத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சாப்டர் இதோடு கூட என்ன செய்யுது? முடிந்து விட்டது, இனி அவரை கொன்று விட்டோம், அவ்வளவுதான் என்று அவன் ஒருவேளை சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவர் மரித்தார். மரித்ததோடு நிற்காமல் ஜீவனோடு கூட எழுந்திருக்க போகிறார். 3வது நாள் உயிரோடு கூட அவர் எழுந்திருக்க போகிறார். அந்த சிலுவையிலே அவர் அங்கே மரித்தது பிசாசை ஜெயிப்பதற்காக. இயேசு சிலுவையிலே மரித்தது வியாதியை சுகமாக்குவதற்காக. இயேசு சிலுவையிலே மரித்தது சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக. இயேசு சிலுவையிலே மரித்தது தன் மீது தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படியாக. இயேசு இதற்காகத்தான் மரித்தார். ஆமென். அதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் யோசித்து, எனக்காக அல்லவா இவர் தியாகமான பலியாக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததற்கு முதல் காரணம் என்ன? என் மேல் வைத்த அன்பு. ஆண்டவர் அவருடைய ஆழமான அன்பை வெளிப்படுத்தும்படியாக தான் சிலுவையில மரித்தார்.
வேதம் சொல்லுகிறது, நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது உண்மைதான், ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு நமக்காக மரித்தார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 மரித்தார். பாருங்கள், நாம் பாவிகளாயிருக்கையில், 8வது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை எப்படி கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டதான், எப்படி கடவுளுடைய அன்பை விளங்க பண்ணாரா? பாவிகளாயிருக்கும் பொழுது, கெட்டவர்களாயிருக்கும் போது, நாம் ஒன்றுக்கு உதவாதவர்களாயிருக்கும் பொழுது நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆனா சொல்லுங்களேன், கெட்டவனுக்காக ஒருவனும் மரிக்க மாட்டான், துன்மார்க்கனுக்காக ஒருவனும் மரிக்க மாட்டான், தீமை செய்கிறவனுக்காக ஒருவனும் மரிக்க மாட்டான். ஆனால் பாவிகளாயிருந்த நமக்காக இயேசு என்ன பண்ணாரா? சிலுவையிலே மரித்ததினால தான் அந்த ஆழமான அன்பை வெளிப்படுத்தினார். அந்த ஆழமான அன்பு சொல்லுகிறது, நீ எனக்கு விலையேற பெற்றவன், நீ எனக்கு விலையேற பெற்றவள். பாவம் செய்தான், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது என்ன நடந்தது? இந்த ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தம்முடைய ரூபத்தின்படியே, தம்முடைய சாயலின்படியே படைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இவன் பாவம் செய்ததினாலே தேவனுடைய மகிமையை இழந்து போனா. இப்ப விலையேற பெற்ற தன்னுடைய ரூபத்தின்படியே, தன்னுடைய சாயலின்படியே படைக்கப்பட்ட இந்த மனிதன் தேவ மகிமை இழந்து விட்டதினாலே தேவன் வேதனை அடைந்தார். என்ன செய்தார்? இவனை மீண்டுமாக அந்த மகிமைக்கு கொண்டு வர விரும்பினார். மீண்டுமா இழந்து போன மகிமையை கொடுக்க விரும்பினார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவன் பாவம் செய்தான். பாவம் செய்த இவனுக்கு என்ன வந்து விட்டது? தான் நிர்வாணி என்கிற எண்ணம் வந்து விட்டது. அவன் என்ன செய்தான்? ஓடி போய் ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் இவன் இங்கே நிர்வாணமாக்கப்பட்டான். இந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக இயேசு சிலுவையிலே நிர்வாணமாக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் மூடும்படியாய் அவர் அங்கே நிர்வாண கோலமாக தொங்கினார். பிரியமானவர்கள், எதற்காக? நம்முடைய பாவங்களை எல்லாம், அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுமா? மூடும். ஆண்டவருடைய திரளான அவருடைய அன்பு, அவருடைய ஆழமான அன்பு என்னுடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது மன்னித்து விடுகிறதா இருக்கிறது. மூடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது எனக்கு மன்னித்து விடுகிறது. மூடும் என்றால் அது என்னை கேன்சல் பண்ணுகிறது, என்னிடத்திலிருந்து பாவத்தை கேன்சல் பண்ணுகிறது, அகற்றி விடுகிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுமா? மூடும். அப்பனா ஆண்டவர் என் மீது ஆழமாய் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக, அவர் காண்பித்த அந்த அன்பின் நிமித்தமாக அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியதாக இருந்தது. என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் பாதாளத்துக்கு விடக்கூடாது. என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் நரகத்துக்கு விடக்கூடாது. என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் சாபத்தில் விடக்கூடாது என்பதற்காக என் மீது காண்பித்த ஆழமான அன்பின் நிமித்தமாக அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தார். எத்தனை பேர் இந்த அன்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த அன்புக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறீர்கள்? இந்த அன்பை எப்போதாவது நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட அன்பை என் மேல் காண்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. எல்லாம் சொல்லுங்க. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எப்படின்னா, நம்மை பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். நம்மளாம் யாராப்ப மாறிட்டோம்? ஒரு காலத்தில் யாருக்கு அடிமையா இருந்தோம்? பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். சங்கிலினால், இரும்பு சங்கிலி கட்டப்பட்டது போல பாவ சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என் மீது காண்பித்த அன்பு நிமித்தமாக இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அன்பு இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தை சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக ஒரு ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசித்ததுனால என்னையே நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ கேட்கிற எல்லாவற்றையும் நான் கொடுக்க உனக்கு நான் வல்லவராயிருக்கிறேன். என்னையே நான் கொடுத்தேன். I gave myself to you. என்னையே நான் உனக்காக கொடுத்தேன். அல்லேலூயா. என்னையே கொடுத்தேன். அதான் ஒப்பு கொடுத்தேன். எல்லாம் சொல்ல, ஒப்பு கொடுத்தார். ஈசாக்க பலியிட போறாங்க. அங்க பலியிடும் பொழுது என்ன செய்யறாரு? ஆபிரகாம் ஈசாக்க கிடத்தினார். என்னதான் கிடத்தினார்? லே டவுன். அந்த ஆங்கில வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இங்க புதிய ஏற்பாட்டில் ஒப்பு கொடுத்தல். ஆமென். கிடத்தினார். அப்போ ஆண்டவர் தன்னையே என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஆமென். அப்போ ஒருத்தரை கிடத்தும் போது நீங்க ஒப்பு கொடுக்கலாம், எழுந்து ஓடியாந்துருவீங்க. அப்படித்தானே? ஒரு உதாரணம் சொல்றேன்.
வச்ச உடனே அமைதியாக படுத்துங்கிறான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சாத்தியமா? அது சாத்தியமா? அதுதான் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததினுடைய அடையாளம். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்ததற்கு உதாரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த கடவுளுக்கு வல்லமை இருக்குது, கடவுளுக்கு வல்லமை இருக்குது. அவரால் எல்லாமே மாற்ற முடியும், அவரால் எதிரிகளை கொல்ல முடியும், அவரால் எதிரிகள் மேலே ஜெயம் எடுக்க முடியும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறிடும். அப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. ஆனால் தன்னையே உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் நீங்களும் நானும் அவருடைய பார்வையிலே அன்புக்கு விலையேற பெற்றவர்களாக இருக்கும். அவருடைய அன்பையே நமக்கு கொடுத்தார். அவரிடத்தில் போய் ஆண்டவரே நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்றால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேருக்கு அந்த வசனம் நல்லா மனப்பாடமாக தெரியும்? யோவான் 3 என்ன சொல்ல? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல். இந்த வசனம் உனக்கு தெரியலன்னா, எத்தனை வசனம் தெரியுதோ இல்லையோ, இந்த வசனம் கண்டிப்பாக தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவதற்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாராம்? தன்னையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். பக்கத்தில் உங்களை கையெல்லாம் குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் தன்னையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். எத்தனை அன்பு! எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள், எவ்வளோ அன்பான தேவன். இந்த தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? இந்த தேவன் நேசிக்கிறோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நீர் என்னை இப்படி நேசிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நம் மீது வைத்த ஆழமான அன்பை என்ன பண்ணார்? ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையில் நமக்காக மரித்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கடவுளுடைய கோபத்தை நம் மீது ஆண்டவர் கடவுளுக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம எல்லாம் பாவிகளாக இருந்தோம், பாவம் செய்து ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருந்தோம்னா தூரமாக இருந்தோம். எப்படி இருந்தோமா? வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிற, இப்படி இரத்தத்தினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே தேவனுக்கு என்னவா இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோம். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யாருக்கு நீங்கள் யாருக்கு சத்துருவா இருந்தீங்க? பக்கத்து வீட்டுக்கா? பாவம் செய்தோம், அவரை விட்டு தூரம் போயிட்டோம், கீழ்ப்படியாமல் போயிட்டோம். அவருக்கு எப்படியா இருந்தோம்? நம்ம சத்துருவாக இருந்தோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்கும்பொழுது என்ன நடந்துச்சா? அப்போ தான் இயேசு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நம்ம சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் அந்த சத்துருக்களாக இருந்த நம்மளை ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்த தேவன் விரும்பினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏசாயா 53:10. இப்போ வாசித்த அதிகாரத்தை திருப்புங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க, ஏன் நொறுக்க சித்தமானார்னா, நம்மீது கடவுளுடைய கோபம் இருந்தது. அது என்ன கோபம்? நாம் பாவம் செய்து தேவனை தூஷித்ததினாலே பாவிகளாகி விட்டோம். ஆனால் இந்த சத்துருவாக இருந்த நம்மளை அவரோடு சேர்க்கறதுக்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ கடவுளுடைய கோபத்தை தான் தாங்கிக் கொள்வதற்காக தான் சிலுவைக்கு போனார். அதுதான் நம்ம 4ஆம் வார்த்தை பார்த்தோம். என் தேவனே, என் தேவனே, மை காட் why have you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீங்க? அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் தான் கடவுளுக்கு நமக்கு என்ன உண்டாக்குகிறது? பிரிவினை உண்டாக்குகிறது. அப்படிங்கிறத அந்த குறிப்பில் நீங்கள் பார்த்தீங்க. அப்போது இப்படிப்பட்ட சத்துருவாய் இருந்த நம்ம அவரோடு கூட ஐக்கியப்படுத்தும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் என்ன செஞ்சுது? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3:14 வாசிங்க. 2 பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிராக இருந்ததான பாவம் என்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சிலுவையிலே தீர்த்து முடித்து விட்டார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவங்கிற கடனுக்கான கிரயத்தை இயேசு சிலுவையில் தீர்த்துட்டாரு.
விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்க, பக்கத்தில் பார்த்து, விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்கள், விசுவாசிக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரம் தீத்து 5ஆம் வசனம் 3-5, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் தமது இரத்தத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவுடைய புதுதாக்கி நம்மை ரட்சித்தார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவுடைய புதுதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கை சொந்தராகத்தக்கதாக அவர் நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களை குறித்த ஒரு ரெக்கார்டு வச்சிடல ஆண்டவர். நீங்கள் செஞ்சதெல்லாம் மற்றவங்க ரெக்கார்டு வச்சிருப்பாங்களா? நான் அப்படி பார்க்குறீங்க. 10 வருஷம் கழிச்சு கூட சொல்லுவான், அப்போ நீ செஞ்சல, அது மாதிரி சொல்கிறாங்களா இல்லையா? நான் ஆண்டவர் அப்படி சொல்கிறது இல்லை. அப்படி சொன்னார்னா ஒரு ஆண்டவர் கிடையாது. ரெக்கார்டு வச்சிருந்து நம்மளை பழித்துக்கிறவர் இல்லை. அன்பு 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 தீங்கு நினையாது. ஆமேன். அன்பு என்ன நினைக்காது? அது முடிஞ்சிச்சு, ஒன்ஸ் ஓவர். கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டார். உன்னுடைய பாவ காரியத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் பாவத்தை ஆண்டவர் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆழ சமுத்திரத்தில் ஆண்டவர் போட்டுட்டார். ஆமேன். உன் முதுகுக்கு பின்னால் போட்டார். நீ ஏன் திரும்பி பார்க்குற? பாட்டு மட்டும் பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? திரும்பி பார்க்க மாட்டேன், அந்த பாட்டு பாடுறோம். ஆனால் திரும்பி திரும்பி அதையே பார்த்து நிறுவனம். பிசாசு கூட சொல்கிறான், திரும்பி பாரு, என்னென்ன பண்ணிக்கிற பாரு அப்படின்னு. நீ சொல்லணும், கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தில் ஆண்டவர் போட்டார் என் பாவத்தெல்லாம். நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன், நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன். என்னோட ரெக்கார்டெல்லாம் கிழிச்சிட்டார் ஆண்டவர். ஆமேன். என் பாவ ரெக்கார்டெல்லாம் கிழிச்சிட்டார். ஆமேன். அது இனிமேல் உண்மையே உபயோகப்படாது. ஆமேன். கிழிச்சதோடு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ண, கிழிச்சு வச்ச பேப்பரை திருப்பி கூட சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒட்டி படிப்பாங்க. அதுக்கு தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சதை என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. நல்லா கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள்லாம் எதனா இருந்தால், எதனா எழுதுந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா கிழிச்சு அதோட விட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க. ஏன்னா பாம்பு கூட பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, தலையெல்லாம் நசுக்கி போட்டால் கூட திருப்பி என்ன பண்ணுவாங்க, அந்த தலை எரிதா பாரு, தலையை போய் எரிப்போம். ஏன்னா அவ்வளோ விஷம் உள்ளது பாம்பு. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையான ஒரு சில காரியங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை கிழிச்சதோடு எல்லாம் பண்ணுவாங்க, கொளுத்துவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பாவ வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் என் ரத்தத்தினால் அது எல்லாத்தையும் கழுவிட்டேன், அதை ரெக்கார்டே கிழிச்சிட்டேன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், உன்னை நான் நீதிமானாக மாற்றிட்டேன். எத்தனை பேர் அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன்? அல்லேலூயா. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். என்ன டிஸ்கஷன் பண்ணேன்னா, ஒருவேளை காலையில் நம்ம இந்த ஜபத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாரையும் சீக்கிரமாக விட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அதனால் எல்லோரும் இன்றைக்கி லீவு வேறு இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் தூங்குவீங்கன்னு ஒரு இது இருந்தது. ஏன்னா அவ்வளோ காலையில் எழுந்தும் என்ன பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சரி வரட்டும் அப்படின்ட்டு. உங்கள் வெயிலாக அதிகமாக இருக்குதே, கொஞ்சம் முன்னாலே இவங்கெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிதாபப்பட்டாராமே. 3 நாள் ஆச்சு, இவங்க ஒன்றுமே சாப்பிடவில்லை, இவளுக்கு ஏதாகிலும் கொடுங்கள் அப்படின்னு. அதனால் சரி அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி எல்லோரும் தூங்கிங்க, என்ன பண்ணலாம், பொறுமையாக என்ன பண்ணட்டும், வரட்டும், கொஞ்ச நேரம் தானே வெயில், இந்த வெயிலை தாங்கி தான் ஆகணும். சரியா? வெயிலை என்ன பண்ணோம், தாங்கி, அது வேலையை அது செய்யுது. நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலை என்ன வேலை, ஆராதனைக்கு வரணும், துதிக்கணும். வெயிலெல்லாம் காரணம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. வெயில் பாருங்கள் ஏறிக்கிட்டே போகுது, இல்லை ஏறிக்கிட்டே தான் போவோம், இன்னும் கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் வரும், இன்னும் தான் ஏறும், இறங்காது. சரியா? இதுக்கெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மட்டும் 6:30 மணிக்கு வச்சுருக்கிறேன். கூலாக வந்து என்ன பண்ணுங்கள், கூலாக போங்க. ஆமேன். எல்லோரும் கூலாக இருக்கிறீங்களா? அப்போது கூலாக எதனா கொடுத்தா கூலாக இருக்கலாம். கூலாக எதுவுமே குடி, தண்ணி வச்சுருக்குறோம் வெளியே, தண்ணி தாக எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி குடிக்கலாம். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் எல்லாம் சிலுவையில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் சிலுவைக்கே போனேன். ஆழ்ந்து சிந்திக்கிற கவனிங்களேன். உன் பாவத்தெல்லாம் ஆண்டவர் கழுவிட்டாரா? பக்கத்தில் உங்களை பார்த்து, உன் பாவத்தெல்லாம் கழுவிட்டாரா? கேள்வி கேட்குறீங்களா? உங்கள் பதில் சொன்னாங்களா? எல்லாரும் கேள்வியை தானே கேட்குறீங்க. கழுவிட்டார். பதில் யாருன்னா வந்துச்சா? ஆமாங்க கழுவிட்டாருங்க, உங்கள் பாவத்தை கழுவிட்டாரா அப்படி சொல்லணும். கழுவிட்டாரா? அதே கேள்வியோடவே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது. இப்போ ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் அகற்றி விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. எபிரேயர் 9:12 நான் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், அடுத்ததாக
நான்காவதாக ஆண்டவர் எனக்கு நித்திய மீட்பை கொடுத்து விட்டார். எல்லாம் நித்திய மீட்பு, இது ஏதோ தற்காலிகமான மீட்பு அல்ல, இது நித்திய மீட்பு. எல்லாம் சொல்ல நித்திய மீட்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். எங்கே கொடுத்துட்டார்னா சிலுவையில் கொடுத்துட்டார். வசனம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எல்லாம் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய மீட்பை ஆண்டவர் எனக்காக உண்டு பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, நித்திய மீட்பை ஆண்டவர் எனக்காக உண்டு பண்ணினார். ஆமென். நித்திய மீட்பு அது மாறாதது. நித்தியமாக உங்களை மீட்டுட்டார். இனி நீங்கள் பிசாசுக்கு அடிமை கிடையாது. அடிமையா அடிமையா சொல்லுங்க, அடிமையா? பன்னி ஒன்று சேத்துல விழுந்தா என்ன பண்ணும்? பன்னியெல்லாம் பார்த்தது இல்லையா? பன்னி பார்த்து காலங்க நம்ம ஊரில் காணும் போல இருக்குது. பன்னி இப்போ தெரில யாருக்கும், பன்னின்னா அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரில. சரியா? பன்றி அது சேத்துல விழுந்தா என்ன பண்ணுன்னா சுகமாய் தங்குவேன். சரியா? சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு அப்படின்ற மாதிரி அது அங்கே நல்லா சுகமாக இருக்கும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்ததுன்னா என்ன பண்ணும்? என்ன செய்யும்? எவ்வளோ சீக்கிரம் திமிரி எழ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ணும்? திமிரி எழும். ஏன் தெரியுமா? பன்றிக்கு சுகம் சேரு, ஆட்டுக்கு சுகம் சேரு அல்ல, அது அமர்ந்த தண்ணீரண்டையிலே இருக்கக்கூடியது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னுடைய ஆடுகள்னு சொல்கிறாரு. ஆமென். அப்போ நமக்கு அந்த சுபாவம் இல்லை. அப்படி தப்பி தவறி அதில் விழுந்துட்டா உடனே என்ன பண்ணணும்? எழுந்துருவாங்க. ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? உடனே எழுந்திருப்பான். ஆமென். அவன் சொகுசா அந்த பாவத்திலே இருந்துக்கின்னு எல்லாத்தையும் பார்த்து நல்லா இருக்குது கூலாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு தோணாது. ஏன்னா அவனா ஆட்டின் சுபாவம் இருந்தால், அந்த ஆட்டை போல தன்மையுடையவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? திமிரி என்ன பண்ணுவான்? எழுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நித்திய மீட்பை உனக்கு உண்டு பண்ண, விழுந்து எழுந்து இருப்பது அல்ல, உனக்கான ஒரு மீட்பு, நித்திய மீட்பு, இட்டர்னல் ரிடம்ஷன், அதை உனக்கு நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். எங்கே? சிலுவையில். அதனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க எவ்வளோ பாக்கியம் பெற்றவங்க பாருங்கள். நித்திய மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து. ரோமர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் நம்ம வாசி. ரோமர் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் நம்ம வாசி. சரி, அந்த வசனத்தை அப்படியே விட்டுட்டு பாருங்க. 9ஆம் வசனம் 6. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாதே, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சர் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கின் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமும் ஈசாக்கை பற்றி இங்கே பேசுறார். என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் வழி வந்தவங்க தான் இஸ்ரவேலர் என்பது அல்ல, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் சந்ததியாக இருக்கிறாரு. அவரை போல நாமும் விசுவாசித்தால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆகவே நாமும் அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். இது நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அடுத்ததாக 5ஆவதாக ஆண்டவர் என்ன செய்தாராம்? நம்ம கடவுளோடு ஒப்புரவாக்கினாராம். எப்படி ஒப்புரவாக்கினாரா? கடவுளோடு நம்ம எல்லாரும் ஒப்புரவாயிட்டோம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ஒப்புரவாயிட்டீங்களா? ஒப்புரவாருதுன்னா என்ன? ஒப்புரவாருதுன்னா என்ன? நம்ம ஊரில் ஒன்று சொல்ல, சமரசமாக போகிறது. என்னதுமா? ஒப்புரவாருது. என்னங்க ஒப்புரவாயிட்டீங்களா? உங்கள் அக்காவோட ஒப்புரவாயிட்டீங்களா? உங்கள் அக்காவோட ஒப்புரவாயிட்டீங்களா? உங்கள் அண்ணனோட ஒப்புரவாயிட்டீங்களா? உங்கள் பாஸ்டரோட ஒப்புரவாயிட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரோட ஒப்புரவாயிட்டீங்களா? ஒப்புரவாகணும். ஆமென். ஏசப்பா அந்த பூமியில் வந்தபோது ஒப்புரவாக்குற ஊழியத்தை செஞ்சாராம். என்ன ஒப்புரவாக்குற ஊழியம் பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் புதிதாயின. பாருங்க 19ஆம் வசனம் வாசிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கடவுள் அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். இல்லை, கரங்களை உயர்த்தி சொல்ல, கடவுள் அவரோடு என்னை ஒப்புரவாக்கி விட்டார். நான் பாவத்தில் இருந்தேன். நான் ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட தூரமாக இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, சிலுவையின் வல்லமை என்னை என்ன பண்ணிடுச்சுன்னா அவரோடு கூட என்னை ஒப்புரவாகிடுச்சு. நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் எந்த நன்மையும் அனுபவிக்க முடியாது.
ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதுனா தெரியுமா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவரோடு கூட அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுறாங்க. நல்லவங்களா இருக்கலாங்க, நல்லவங்களா இருக்கிறதுனால ஒருத்தன் இந்த வாசிங்க என்ன செய்தார ஆண்டவர்? சிலுவை மரணத்தில் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான சிலுவையில் எல்லாம் சொல்ல, சிலுவையில் வெற்றி சிறந்த. கையை உயர்த்தி சொல்லுங்களப்பா. என்ன ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? நல்ல கையை உயர்த்தி, சிலுவையில் வெற்றி சிறந்தார். எதெல்லாம் ஒரு அதிகாரங்களையும் துரைத்தன, சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களை, அவருடைய உரிமைகளை எல்லாம் அவர் உரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனை ஒன்றே இல்லாமல் பண்ணிட்டார். ஆமேன். அதெல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். ஆமேன். உரிந்து கொள்ளுதல் என்ன தெரியுமா? ஒன்றே இல்லாமல் எடுக்கிறது தான் உரிந்து கொள்ளுதல். இந்த வார்த்தை அந்த சமாரியன் ஒருத்தன் இல்லையா, ஒருத்தன் குற்றுயிராக கிடக்கிறான் இல்லையா, ஒருத்தன் எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போகிறான். அப்போ அவன் கல்லர் கையில் அகப்பட்டு அங்கே கிடக்கிறான். அவனுடைய வஸ்திரத்தை எல்லாரும் என்ன பண்ண, திருடர்கள் உரிந்து கொண்டார்கள். அப்போது நம்மளை கூட பிசாசானவன் என்ன பண்ணான்? நம்முடைய காரியங்கள் எல்லாம் உரிந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்கு அவன் முயற்சித்தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவைக்கு போனார். அங்கே போய் நமக்காக தரித்திரமாக மாறினார். ஒரு சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தரித்திரமானவங்களுக்கு அவர் தரித்திரராக மாறினார். தரித்திரம் பிடிச்சவங்களுக்கு அப்படி சொன்னால் தான் உங்களுக்குலாம் புரியும். ஆன்னு பார்ப்பீங்க. தரித்திரம் பிடித்தவர்களுக்கு சொல்லுவாங்கள்ல, நான் அடிக்கடி சொன்ன, தரித்திரம் பிடிச்சது இது வந்ததுலேருந்து எங்கள் வீடே விளங்கலைங்க. தரித்திரம் எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு கிடக்குது. தரித்திரம் இது கையில் 5 பைசா நிற்காது. இது வேணா தரித்திரம், இதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தரித்திரம் தரித்திரம். ஆனால் சொல்கிறார் ஆண்டவர், இந்த தரித்திரமான நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படியாக சிலுவையில் போய் அவரையே ஒப்பு கொடுத்து தரித்திரராக மாறினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நம்முடைய தரித்திரத்தை போக இயேசு என்னவா மாறினாராம்? அவர் தரித்திரமாய் மாறி நம்மை ஐஸ்வர்யனாக்க அவர் என்னவா மாறினாராம்? தரித்திரனாக மாறி. அது மட்டும் இல்லை, சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொள்ளும்படியாக அவர் நமக்காக சிலுவையில் தரித்திரமாய் மாறினார். அல்லேலூயா. இந்த வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டார். எல்லாம் சொல்ல, வல்லமைகள் எல்லாம் உரிந்து கொண்டார். அவருடைய எல்லா கிரியைகளையும் அழித்தார். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஏன்னா பிசாசன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். அந்த பாவம் செய்ய பாவக்கிரியை அழிக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி இருக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னுடைய எனக்கான எல்லா அதிகாரங்கள் அதான் சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 18ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அவைகளை எதிர்த்து நிற்க நீங்கள் வல்லவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கும் கொடுக்கிறார். எல்லாம் சொல்ல, எனக்கும் ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய எல்லா கிரியைகளையும் சிலுவையில் அவர் அழித்து விட்டார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லா எதிரான வல்லமைகளை எல்லாம், எல்லா எதிரான போராட்டங்களை எல்லாம், எதிரான கிரியைகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். அங்கே சிலுவைக்கு போனால் தான் எனக்கு விடியல் வரும். இப்போ சிலுவை அவமானத்தின் சின்னமாக ஒருவேளை உலகத்தில் கருதப்பட்டாலும், அந்த அவமானத்தின் சின்னம்தான் நமக்கு ரட்சிப்பையும் வெற்றியையும் கொண்டு வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் சிலுவையை வச்சு என்ன பண்ணக்கூடாது?
என்ன பண்ணி வா, பின்பற்றி வான்னு சொன்னார். சரி, நல்ல விஷயம்தான். சிலுவையை டாலரில் போட்டுக்கிறிய, வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் தாங்குறியா? உனக்கு எதுக்கு சிலுவாப்பா? கிறிஸ்டின் கல்யாணமும் என்ன கல்யாணம்? நிரந்தர அமைதி வரும். டாலர் மட்டும் போட்டுக்குச்சு அப்பா. ஒரு நிரந்தர அமைதியும் கிடையாது, நீடிய பொறுமையும் கிடையாது. கேட்டால் அதுதான், அது டாலர் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு பெரிய சிலுவைக்காக சண்டை போட்டவங்களாம் இருக்கிறாங்க. சிலுவை சண்டை அது பேர். சரியா? எனக்கு சிலுவை டாலர் வாங்கி அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை என்பது பாடுகள் மத்தியிலே எனக்கு கொடுத்த வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்ல நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, உலக பிரகாரமான மக்களை போலவே பிசாசோட எல்லா கிரிகளை நான் சிலுவையில் அழித்தேன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டக்காரங்களை உயர்த்தி ஆளல்லு. சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். சொல்லுங்கள், சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். கடைசியாக ஏழாவதாக எபிரேயர் 4:15-16. ஏன் இயேசு சிலுவையில் மரிக்க வேண்டும்? பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரி நமக்கு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பலவீனத்தை குறித்து பரிதாபப்படுகிறவர், உதவி செய்கிறவர். அதற்காகத்தான் சிலுவைக்கு அவர் போனார். அல்லேலூயா. பலவீனங்களை பார்த்து யாருன்னா பரிதாபப்பட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களாம் இயல்பாக பூமியில் வாழறீங்களா? நான் கேட்குறேன். இந்த பாடு மரத்தில் வந்துக்கிறீங்க, படுத்துறீங்க போல இருக்காங்க. சொல்லுங்களம்மா, என்ன சிலுவை சுமக்க வைக்கிறீங்களம்மா? சொல்லுங்கள், உங்களை யாராச்சும் பலவீனத்தை குறித்து உங்களுக்கு பரிதாபப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? மனசுக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கும். ஆறுதலாக இருக்குமா? உங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்லுவாங்க இப்படி இருந்தா? அப்போது இப்படி பலவீனமாக இருக்கிறீங்க, என்ன இப்படி இருக்கிறீங்களே, பலவீனமாக இருக்கிறீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, வாங்க ப்ரேயர் போகலாம், ஜெபம் பண்ணலாம், பாஸ்டர் கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம பலவீனத்தை குறித்து விசாரித்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் சொல்கிறேன், பலவீனத்தை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்குன்னா அது இயேசு மட்டும்தான். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியதான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் பார்க்குறார். நமக்கு எந்த பலவீனங்களாக இருந்தாலும் அதுக்காக பரிதபித்து ஏற்ற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த கல்வாரி சிலுவைக்கு அவர் போனதுனால நமக்கு வந்ததான பாக்கியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த டைம் போய், ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன்ப்பா, உடைய பிரசன்னத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் நீங்கள் கேட்டிங்கன்னா,
அவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சகாயம் செய்யும் இரக்கத்தை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன பண்ண கடவும், சேர கடவும். அப்போது இந்த தைரியம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததினால எனக்கு தைரியம் வந்தது. அல்லேலூயா. எதிலிருந்து? கடவுளிடத்தில் நெருங்கி போவதற்கான தைரியத்தை எனக்கு சிலுவையின் மரணத்தினால் இயேசு ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரே, என் பலவீனங்களை குறித்து நீங்கள் பரிதபிக்கிறவங்க ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கிறதா, நீங்கள் பரிதபிப்பீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். பரிதபிக்கிறது மாற்றமல்ல, உதவியும் செய்வார். சில நேரங்களில் நம்மளை மக்கள் பரிதபிப்பாங்க, உதவி செய்ய மாட்டாங்கன்னா, இந்த தேவன் நமக்காக பரிதபிக்கவும் செய்கிறார், நமக்காக உதவியும் செய்கிறார். ஏற்ற நேரத்தில் நமக்கு சகாயத்தையும் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் நன்மையும் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இந்த சிலுவையின் வல்லமை நம்ம இன்றைக்கு மாற்றுவதாக. ஆகவே இந்த கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அது ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நின்று